ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். நான் டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறேன் வீட்டு மிளகாய் தூள். என்னென்ன பொருள் போட்டு அரைக்க போகிறோம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் என்ன மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக போடுற வீடியோஸ் தான் இது. நான் டெய்லி அரைக்கிற வீட்டில் போடுற மிளகாய் தூள் எல்லா குக்கிங்கும் நான் போடுறது வீட்டு மிளகாய்த்தூள்னு சொல்லுவேன். அந்த வீட்டு மிளகாய்த்தூளுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கோம். வெந்தயம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். இன்றைக்கி மிளகு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். சீரகம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். துவரம்பருப்பு 150 கிராம் எடுத்திருக்கோம். சுக்கு ஒரு 50 கிராம் இன்றைக்கி எடுத்திருக்கோம். மஞ்சள் ஒரு 50 கிராம் இன்றைக்கி எடுத்திருக்கோம். இவ்வளோ பொருளுக்கு தேவையான அளவுக்கு நான் 1 கிலோ தனியா போடுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி 1 கிலோ தனியா நம்ம எடுத்துருக்கோம் மிளகாய் தூளுக்கு அரைக்கிறதுக்கு. அதே மாதிரி 1 கிலோ மிளகாய் நான் போடுவேன். குண்டு மிளகாய் தான் நான் போடுவேன் அரைக்கிறதுக்கு. ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா காரமாக நல்லாயிருக்கும். அதனால் நான் குண்டு மிளகாய் தான் யூஸ் பண்ணுவேன். குண்டு மிளகாய் நான் 1 கிலோ இன்றைக்கி எடுத்திருக்கேன். எல்லா பொருளையுமே நான் வறுத்து தான் அரைப்பேன் மிளகாத்தூளுக்கு போடுறதுக்கு. மிளகாயை நான் வறுக்க மாட்டேன், மற்ற எல்லா பொருளையுமே வறுத்து அரைக்கணும். அதனால் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்ன பொருள்னு எடுத்து வச்சுக்கிறேன், வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், சுக்கு, மஞ்சள் எல்லாத்தையுமே ஒரு கடாயில் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தனியாகவும் தான் வறுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் நான் வறுத்து முடிச்சுக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டில் நான் தனியாக வறுப்பேன். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. நல்ல ஒரு பெரிய கடாயை எடுக்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளையும் போட்டு நம்ம வறுக்கணும். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சு கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கணும். அடுத்து எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து சுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து கடுகு போட்டுக்கணும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நல்லா ஃபுல்லாக கரண்டி வச்சு நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டிடலாம். அப்போ தான் நம்ம ஆற வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அப்படியே தட்டில் கொட்டிடலாம். மொட்டை மாடியில் நம்ம எடுத்துமே வச்சுக்கலாம். அடுத்து தனியாக வறுக்கணும். அதே மாதிரி தனியாகவும் அதே கடாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும். பாதி பாதியாக போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா கடாயை பற்றாது. ஃபஸ்ட்டு ஒரு பாதி போட்டுட்டு அடுத்து ஒரு பாதி போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதையுமே நம்ம அடுப்பை நல்லா ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு கரண்டியை வச்சு நல்லா வறுக்கணும். லைட்டாக வறுத்தாச்சு. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற தனியாகவே நம்ம போட்டு அதே மாதிரி வறுக்கணும். அடுப்பை ஸ்லோவில் வச்சு அதையும் வறுத்து அதை இன்னொரு தட்டில் நம்ம அதே மாதிரி மாற்றிக்கலாம். எல்லா பொருளையும் வறுத்து நம்ம தட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம மொட்டை மாடியில் கொண்டு போய் அப்படியே காய வைக்க வேண்டியதான். மிளகாயை மட்டும் நான் மொட்டை மாடியில் அப்படியே ஃப்ளோரில் போட்டுருவேன். எல்லா பொருளையும் மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா காயணும். ஒரு 7 hours அப்படின்னு நல்லா காஞ்சால் தான் நமக்கு மிளகாய் தூள் அரைச்சாலுமே ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அந்த பொருளுமே. அதனால் நல்லா ஃபஸ்ட்டு காயட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா காய வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மிளகாய் தூள் கெட்டு போகாது. ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நல்லாயிருக்கும் பொருளுமே. ஸோ அது வரைக்கும் நல்லா காயணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க மிளகாயை நம்ம காய வச்சுக்கலாம் மொட்டை மாடியில். அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஃபுல்லாக ஃப்ளோர்லேயே காயிடுச்சு. ஃப்ளோரில் வச்சா தான் நல்லா அந்த தரையில் இருக்க சூட்டு பட்டு நல்லா மிளகாய் நல்லா வறண்டு போய் நல்லா காயும். அதனால் ஃப்ளோர்லேயே காயட்டும். நல்லா நம்ம ஈவினிங்காக வந்து எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா காய வச்சாச்சு.
நான் காய வைக்கும்போது ஒரு பாத்திரத்தில் மட்டும் தட்டு போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் அதிகமாக புறாலாம் ரொம்ப இருக்குது. ஸோ நான் அந்த எடுத்து வச்சுக்க அந்த பருப்பு ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. லாஸ்ட் டைம் இப்படி தான் சாப்பிட்டுட்டு மொட்டை மாடியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த புறா, இந்த காக்கா எல்லாம் சேர்ந்து. அதனால் இந்த தடவை என்ன பண்ணேன், தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன் சேஃபாக இருக்கட்டும்னு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஈவினிங்காக நான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். நீங்களே பாருங்கள், காலையிலேக்கு காய வச்சதுக்கும் இப்போ அந்த காய வச்ச அந்த பிளேஸும் பாருங்கள். அந்த தனியாவை கூட எங்கள் ஏரியாவில் அந்த அணில் கூட விட்டு வைக்கல, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்ல வேளை இன்றைக்கி நான் பருப்பு ஐட்டம்ஸ்லாம் தப்பிச்சிச்சு எனக்கு. ஸோ அதனால் காஞ்ச வரைக்கும் போதும், எடுத்துகிட்டு போய் நான் மிஷினில் கொடுத்து இன்றைக்கி அரைக்க போகிறேன். மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக தனியாக கொட்டி வச்சுருக்கேன், ஒரு கவரில் ஃபுல்லாக மிளகாயை கொட்டி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து ஒன்றா தான் நான் அரைக்க போகிறேன். தனித்தனியாக எடுத்துகிட்டு போனால் கவரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேக்கில், அதனால் தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வழக்கமாக அரைக்கிற அதே கடையில் தான் எப்போவுமே மிளகாய் தூள் அரைப்பேன், நல்லா அரைச்சி கொடுப்பாங்க. மிளகாய் தூள் அரைச்சாச்சு, நமக்கு ஒரு ட்ரேயில் கொட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அது சூடாக இருக்கும், அந்த மிளகாய் தூள் அரைச்சதுக்கப்புறம் அது நல்லா ஆற வைக்கிறதுக்காக கொட்டி வச்சுருக்காங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. எடுத்துகிட்டு வந்தாச்சு மிளகாய்த்தூளை. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி விட்டு கொஞ்சம் நார்மல் மோடில் கொஞ்சம் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த சூடெலாம் கொஞ்சம் குறையும். இந்த மிளகாய்த்தூளை தான் நான் வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். இது குக்கிங் ஃபுல்லாகவே இது தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது. எங்கள் வீட்டில் மிளகாய்த்தூள் எப்படி அரைப்போம், என்னென்ன போட்டு அரைப்போம் அப்படின்னு உங்களை வீடியோஸ் நான் எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.